சாசன்கிர் உடைய மெயின் இடத்துக்கு நம்ம என்ட்ரி பண்ண போகிறோம். ஆல்மோஸ்ட் என்ட்ரி ஆகிடுச்சு. இது ஃபாரஸ்ட். இப்போ ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் நம்ம போயிட்டு இருக்கோம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், எங்கே பார் காஷன் தான். வைல்ட் லைஃப் ஏரியா, ஸ்பீட் லிமிட் ஒன்லி 30. அதுக்கு மேலே போகக்கூடாது. ஏன்னா இங்கே இருக்கிறது எல்லாமே அதுங்களுடைய இடம். சாசன்கிருக்கு எப்போ நான் வந்தீங்களா, இந்த ஹோட்டலில் நில்லுங்க. கேட்க மாதவ் ரெஸ்டாரண்ட். இந்த அண்ணன் இருக்கிறார் இங்கே, உங்களை எல்லாம் பார்த்துக்குவார். அப்படி உங்களுக்கு சஃபாரி வேணுமா, என்னென்ன வேணுமோ, உங்களுக்கு ஹோட்டல்ஸ் வேணுமா, இல்லை நல்ல சாப்பாடு வேணுமா, எல்லாம் A to Z இவர் பார்த்துக்குவார். டியர் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ். அப்புறம் வணக்கண்ணா, நல்லா இருக்கீங்களா? எந்த ஊர்? நான் டெல்லியிலேருந்து வந்துட்டு இருக்கேன். இப்போ சாசன்கிர் தரீங்களா? ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கினேன், யாரையும் மட்டும் அதிகமாக வர்ணிக்கக்கூடாது. நிஜமா வர்ணிக்கிறீங்களா, இப்படி தான் அனுபவிக்கணும். ஹலோ மை டியர் குட் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெரி வெரி குட் மார்னிங் எல்லாருக்குமே. இன்னைக்கு குஜராத் ரைடோடைய 3rd டே. இன்னைக்கு வந்து நான் ராதன்பூரில் இருக்கிறேன். நானும் நினச்சிட்டு தான் இருந்தேன் ரதன்பூர்னு. இல்லை, இது ராதன்பூர். இங்கேருந்து கிர் ஃபாரஸ்ட் நேஷ்னல் பார்க் அரௌண்ட் 405 கிலோமீட்டர், 9 hours காமிக்குது. ரோடெல்லாம் பரவாயில்ல, நான் விசாரிச்ச பரவாயில்ல, ரோடெல்லாம் நல்லா தான் இருக்குதான். ஆனால் வந்து நான் சீக்கிரம் கிளம்புறது தான் நல்லது. இப்போ வந்து 8:30 மணி, ஆல்மோஸ்ட் லேட்டு தான், 8:30 கூட. சரி, வெளியே வந்து வெயிலெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் சீக்கிரம் நம்ம இங்கேருந்து கிளம்பலாம். ஒரு 6 o'clock எல்லாம் நம்ம அங்கே போய் சேர்றதுக்கு பார்க்குவோம். ஓகே, அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் ராஜ் ரைடர் எக்ஸ்ப்ளோரில் உங்களை அனைவரையும் நான் மனசார வெல்கம் பண்ணுறேன். வாங்க நம்ம வந்து பார்ப்போம், ரூட் எல்லாம் செக் பண்ணுவோம். அப்புறம் இன்னைக்கோடைய ரைடு வந்து செம்ம அட்வென்ச்சராக இருக்க போது. வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து என்ஜாய் பண்ணலாம். ஓகே, பாய், டேக் கேர். சரிங்க டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிளம்புவோம். இவங்க எல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லு. இந்த பசங்க எல்லாம் ரொம்ப நல்ல பசங்க, இவங்க எல்லாரும் சேர்ந்து. சரி வாங்க நம்ம கிளம்புவோம். ஓகே ஓகே, தேங்க்யூ. சரி, ஏசன் பெயரால் நம்ம பயணத்தை இன்னைக்கு தொடங்குவோம். இங்கே மெயின் ஒன்று என்னன்னா, எல்லாமே நல்லா இருக்கு குஜராத்தில். ஆனால் டர்ட்டி, செம்ம கலீஜிங்கெல்லாம். அதுதான் வந்து இங்கத்து ரொம்ப பெரிய ட்ராபேக். சரி, நம்ம இங்கேருந்து வந்து லெஃப்டில் எடுக்கணும். பார்ப்போம். 6:18 PM காமிச்சிட்டு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், என்ன ஒரு சம்மர் ரோடு. ஜஸ்ட் 2 way தான் இது, சிங்கிள் ரோட். ஆனால் நல்லா ப்ராடாக இருக்குது, செம்மையாக இருக்குது. என்ன இதில் ஒரு அழகுனாக்கா வந்து ஸ்ட்ரெயிட், ஒன்லி ஸ்ட்ரெயிட் ரோடு. ரொம்ப நல்லா இருக்கு. 2 பக்கமே ஒன்லி வயல், காலி இடம். பார்த்தீங்களா டியர் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி என்ன மாதிரி இடமா இருக்கு. வீட்டிலேயே
வீட்லேயே உட்காந்துருந்தோமா, இதெல்லாம் எங்கே நம்மளுக்கு பார்க்கறதுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி வீட்டிலேருந்து வெளியே வந்தால் தானே புது புது இடமா நம்மளுக்கு எல்லாம் பார்க்கறதுக்கு கிடைக்கும். ஐயோ இது என்னடா இது? டியர் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்களேன், திடீர்னு இந்த மாதிரி ஒரு ஐயோ இது நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என்னடா இது? சாசன்கிர் போகிறதுக்குள்ள ஒரு வழி ஆயிடும் மாதிரி தெரியுது. ஐயோ தெரியலையே எப்படி இருக்கும் போது ரோடு. இந்த முன்னாடி ரொம்ப பயங்கரமான ரோடாச்சு. புரியலையே. போயிட்டு திரும்ப இந்த ரோட்ல வரணுமா? இது ஆஃப் ரோட் கொடுத்துட்டான் இந்த மாதிரி. ஐயோ தாங்க முடியலையே. அதுனா கொஞ்சம் பாதியிலனாச்சும் நல்லா இருந்துச்சு. ஆனால் இது ஃபுல் இப்படியே இருக்க. இந்த இடம் எல்லாம் அப்படி இருக்கு. நம்ம வந்து இந்த மதுரைக்குள்ள உள்ள எல்லாம் நம்ம போவோம்ல. மதுரை ஆயிடுச்சு, திருநெல்வேலி, தூத்துக்குடி, நாகப்பட்டினம், திருத்துறைப்பூண்டி, அந்த மாதிரி இடமா இருக்கு. இதெல்லாம் செம்ம சூப்பராக இருக்கு. ஃபீல் அப்படியே ஆகிட்டு இருக்கு. நான் வந்து தமிழ்நாடுலேயும் ஓட்டிகிட்டு இருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கு. ஆனால் என்னன்னா இங்கே வந்து எல்லாமே கொஞ்சம் லிமிட்டடாக தான் இருக்குது. ஆனால் பெட்ரோல் பங்காலாம் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். ஆனால் மெயின் வந்து நல்ல ரெஸ்டாரண்ட்ஸ் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ், பல நேரமாக இப்படியே வந்துட்டு இருக்கு ரோடு. நேஷனல் ஹைவே நான் காலையிலேருந்து பார்க்கவே இல்லை. எல்லா ஸ்டேட் ஹைவே தான். ரோடு என்ன நல்லா தான் இருக்கு. ஆனால் பயமாக எடுக்குது. ஏன்னா வந்து ரொம்ப இங்கே ஆடு மாடு மேய்ஞ்சிட்டே இருக்கு அதுவரை நடு ரோட்டில். அதனால கான்ஸ்டன்ட் ஸ்பீட் மெயின்டைன் பண்ண முடியல. யார் டியர் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ். அப்புறம் வணக்கண்ணா, நல்லா இருக்கீங்களா? எந்த ஊரு? நான் டெல்லியிலேருந்து வந்துட்டு இருக்கேன். இப்போ சாசன்கீர் தரீங்களா? ஆ, இது என்ன அது பேரு? துவாரகா. நீங்க எங்க போறீங்க? ஆமாவா? எங்கேருந்து வரீங்க? ஆமாவா? நல்லா இருக்கீங்களா? சரி, தேங்க்ஸ்ண்ணா.
காட் யார் பார் யார் குஜராத் எண்டில் நம்மளுடைய தமிழ் மக்கள் கிடைக்கிறாங்க பாருங்க. ஐயோ பார்த்து ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். ஏன்னா 2 வார்த்தை நம்ம தமிழ் மக்கள் கூட பேசினா போதும். அடங்கப்பா அவருடைய முகத்தில் அந்த மகிழ்ச்சி செம்மையா இருந்தது. இது என்னப்பா மகிழ்ச்சி? திடீர்னு வருதுப்பா, திடீர்னு. ரொம்ப பேருக்கு சாசன்கீர் தெரியல. நான் யாருக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கோ அவங்களுக்கு அதோடைய மகிமை தெரியும். ஆனால் பல பேருக்கு சாசன்கீர்னா என்ன எங்க தெரிய மாட்டேங்குது. டியர் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் சர்ச் பண்ணி பாருங்க. சாசன்கீர் நீங்களும் வாங்க, செம்மையான இடம். இதுதான் பார்க்க வேண்டியது. ஏதோ தெரியுது, செம்ம ஹைவே வரப்போகுது. அதோ ட்ரக்கு போயிட்டு இருக்கு மேலே. 700 மீட்டர்ல நம்ம ரைட் எடுக்கணும். ரைட் எடுத்தா இந்த ஹைவே எங்க கொண்டு போகுது? ராஜ்கோட். கரெக்டாக 1 மணிக்கு நம்ம 1:30 அப்படி எங்கேனாச்சும் நல்ல இடம் பார்த்து சாப்பிட்டுட்டு லஞ்சு நேராக போயிடுவோம். ஜூனாகட் வழியா சாசன்கீர். ஓ தேங்க் காட், கொஞ்சம் நல்லா ஹைவே வந்துச்சு. இவ்வளோ கஷ்டப்பட்ட பிறகு என்னடா ஹைவே ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடியே ஆஃப் ரோடு வந்துடுச்சு. National Highway 47, dear friends, it is. Okay. Dear friends, finally ஒரு நல்ல ரோடு வந்திருக்கு. ஹைவே தான் இது. ஐ ஹோப் ஹைவே தான் இருக்கணும் நல்லா. இதுதான் ராஜ்கோட் மெயின் சிட்டி. நான் நினச்சேன் பைபாஸ் பண்ணணுன்னு, ஆனால் ஆல்மோஸ்ட் பைபாஸிங் தான் இது. ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கினேன், யாரையும் மட்டும் அதிகமாக வர்ணிக்கக்கூடாது. நிஜமா வர்ணிச்சினீங்களா இப்படி தான் அனுபவிக்கணும். சொல்லி வாய மூடல நான், என்னவா ரோடு கட்டியிருக்கான் சூப்பராக இருக்குன்னு. ஆனால் போன 5 கிலோமீட்டராக வச்சு வாங்கினாம பாருங்க. இங்கே பாருங்க அனுபவிச்சுட்டு இருக்க. ஐயோ இந்த ரோடு இவ்வளோ பாடாப்படுத்துது. அதுக்கு மேலே பாவம் அந்த பசங்க. ஐயோ அவங்கள பார்த்து கொஞ்சம் கோவம் எல்லாம் போயிடுச்சு. அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, ரோடு எப்படின்னா இருக்கட்டும், நோ ப்ராப்ளம்.
பாவம் அவங்க நல்லா என்ஜாய் பண்ணி போயிட்டு இருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு தான் பிரச்சனையாக இருக்குது. இப்போ 350 மீட்டரில் வந்து லெஃப்ட் காமிக்குது. அதுதான் 61 கிலோமீட்டர். தெரியல ரோடு எப்படி இருக்க போகிறது. எப்படி இருந்தாலும் போயிட்டான் ஆகணும். ஏன்னா சுக்பூராமே நல்ல ரோடு போயிடுச்சு. ஐயோ இது என்னப்பா இது. என்ட்ரன்ஸ் ரொம்ப பயங்கரமா இருக்கு. Dear friends, almost Junagadh வந்தாச்சு. Keshod 47, Somnath 100, Dew 182. இப்போ வந்து நான் சாப்பிட வந்திருக்கேன் ராஜஸ்தானி குஜராத்தி தாலி. வேற ஒன்றும் கிடைக்க மாட்டேங்கிறது சரியா. இது சாப்பிட்டுட்டு இப்போ நம்ம கிளம்புவோம். இங்கேருந்து இன்னும் ஒரு 4 hours காமிச்சுட்டு இருக்கு. பார்க்கலாம் நம்ம. ஓகே, அங்கே ஃபஸ்ட்டு சாப்பிடுவோம். முடியும். இந்த பசங்க எல்லாம் தான் இங்கே வந்து நல்லா பேசுனாங்க, எல்லாம் பார்க்குறாங்க. இங்கெல்லாம் हाय कहाँ से आ रहे हो? अभी तो सासन गिर सासन में जा रहे हो? हाँ रोड अच्छा है। मुलाकात लेने लिए हाँ हाँ सिंह की मुलाकात। अच्छा रोड अच्छा है। बहुत अच्छा। बहुत अच्छा रोड है ना। कहाँ से आ रहे हो? दिल्ली। बहुत अच्छा रास्ता। नाइस टू मीट यू। बढ़िया मजा आएगी। बिल्कुल बिल्कुल। उसके बाद अनफ कच जाएंगे फिर दिल्ली जाने का सोमनाथ जाने। कच कच। हाँ कच तो इधर आया है। पहले गिर जाएंगे फिर गिर से वहाँ जाएंगे। तो कहाँ वो सासन से सोमनाथ जाने का? हाँ 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 महादेव का बिल्कुल बिल्कुल बिल्कुल। बहुत बड़ा मंदिर, बहुत नाम से मंदिर। बिल्कुल बिल्कुल बिल्कुल। शेर दिख जाएगा। ठीक है। शेर दिखेगा ही, नाइट जगना पड़ेगा आता नाइट। अच्छा 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 चलो ठीक है। थैंक यू थैंक यू थैंक यू थैंक यू। செம்ம டென்ஸ் ஃபாரஸ்டாக இருக்குது டியர் ஃப்ரெண்ட்ஸ். இது திம்பம் காட்டுக்கு அப்புறம் நம்ம வந்து ஃபாரஸ்ட் வருவோம்ல, இது அந்த மாதிரி இருக்குது. மைசூர் போகிற அந்த ரோடு இருக்குல்ல, அந்த மாதிரி அதான் அங்கே. सासन गिर के अपना वंदिंगला இந்த ஹோட்டலில் நில்லுங்க. ये क्या माधव है? மாதவ் ரெஸ்டாரண்ட். இந்த அண்ணன் இருக்கிறார் இங்கே, உங்களை எல்லாம் பார்த்துக்குவார். அப்படி உங்களுக்கு சஃபாரி வேணுமா, என்னென்ன வேணுமோ, உங்களுக்கு ஹோட்டல்ஸ் வேணுமா, இல்லை நல்ல சாப்பாடு வேணுமா, எல்லாம் A to Z இவர் பார்த்துக்குவார். भैया आपका नाम क्या है? अर्जुन। अर्जुन, अगर आप में हमारे राइडर्स वगैरह कोई आएंगे तो अगर आपसे मिलेंगे तो आप पूरा करके दे दोगे? चलो ठीक है ठीक है। डन भैया डन डन डन। यारना वंदिंगला कंडीपा वांग। कोई भी राइडर भाई यहाँ से निकले मिल के जाना। जरूर सर, थैंक्स यार थैंक्स। ஸ்ட்ரைட் போகணுன்னு சொல்லுது. நம்ம ஸ்ட்ரைட்டு போயிடுவோம். இப்போ இங்கேருந்து 5 கிலோமீட்டர் ஸ்ட்ரைட் சொல்லுது. எக்ஸாக்ட் 59 கிலோமீட்டர். 59 கிலோமீட்டருக்கு 1.5 மணி நேரம் காமிக்குது.
சாசன்கிர் உடைய மெயின் இடத்துக்கு நம்ம என்ட்ரி பண்ண போகிறோம். ஆல்மோஸ்ட் என்ட்ரி ஆகிடுச்சு. இது ஃபாரஸ்ட். இப்போ ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் நம்ம போயின்னு இருக்கோம். அங்கே பாருங்க. வாவ் வாவ் வாவ். ஐயோ சரி, ஏன் தான் அடிக்கடி இந்த மாதிரி ஐயோலாம் வருது? வரக்கூடாது. ஐ ஹேட் இட். என் அண்ணனுக்கும் பிடிக்காது. இங்கே பாருங்க எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க. ஓ வாவ். ஆக்சுவலி ஃப்ரெண்டு எனக்கு இங்கே 2 பேர் கிடச்சாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃபு. நல்லபடியாக இங்கே வந்து என்னை கூப்பிட்டாங்க. आपका नाम क्या है? अच्छा, और आप यहीं पे मतलब यहीं के आप? अच्छा, राजकोट में. अच्छा, ओके 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 ओके. चलो आपसे मिलकर बढ़िया खुश हुआ मैं यार, सीरियसली बहुत अच्छा लगा. ठीक है, तो प्रेयर करना ताकि शेरवर दिख जाए हमें. ओके चलो बाय. हाँ, टेक केयर. हाँ बस ज़रूर ज़रूर. हाँ, थैंक यू, बाय. டியர் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், எங்கே பார் காஷன் தான். வைல்ட் லைஃப் ஏரியா, ஸ்பீட் லிமிட் ஒன்லி 30. அதுக்கு மேலே போகக்கூடாது. ஏன்னா இங்கே இருக்கிறது எல்லாமே அதுங்களுடைய இடம். இங்கே பாருங்க மயிலெல்லாம் இருக்குதுங்க. இங்கே பழம்லாம் வித்துட்டுருக்காங்க. நான் கேட்டேன், ஏன்னா இவங்களுக்கெல்லாம் பயம் எல்லாம் எடுக்கிறது இல்லையான்னு. என்ன சொல்கிறாங்கன்னா, அது எங்ககிட்ட வந்து விளையாடுதுப்பா, நம்ம எதுக்கு பயப்படுவோம்? சிங்கம் விளையாடுதான் இவங்கக்கிட்ட வந்து. அடங்கப்பா. சரி, இவங்க வந்து இங்கே இருக்கிறவங்க சொல்கிறத ஏற்றுக்கணும், கேட்டுக்கணும், அவ்வளோதான். Dear friends, welcome to சாசன்கிர். சிங்கத்தோடைய வீடு இது. வாங்க பார்ப்போம் போய் எப்படி இருக்குன்னு. டியர் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் சாசன்கிர். சாசன்கிரோடைய சின்ன டவுன் இது. பாருங்க எவ்வளோ நல்லா இருக்கு. லாயன் டாய்ஸ் எல்லாம் இருக்கு, வச்சுட்டு இருக்காங்க. பரவாயில்ல. என்னுடைய ஹோட்டல் வந்து கொஞ்சம் முன்னாடி இருக்கு, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சரி, இங்கே வந்து ஆக்சுவலி என்னன்னா, விதவுட் பெர்மிட், விதவுட் ஆன்லைன் புக்கிங் இங்கே வந்து கரண்ட்டில் போக முடியாது. வரப்போகிற நெக்ஸ்ட்டு ஜனவரி வரைக்கும் எனக்கு வந்து ஃபுல்லி புக்டு. அதனால் வந்து என்னுடைய அது என்னன்னு தெரில, பிளெஸ்ஸிங் நல்லா இருக்கு, கிரேஸ் ஆண்டவருடைய. ஆக்சுவலி வந்து நான் தேவலியா பஸ்ஸில் வந்து நான் மினி பஸ் அதில் புக் பண்ணேன். நான் அதில் எனக்கு கிடச்சிடுச்சு. எல்லாக்கிட்டையும் வந்து பிரச்சனை ஆகிட்டுருக்கோம், எனக்கு கிடச்சிருக்காது. ஓகே, பெஸ்ட்டு என்னென்னா நாளைக்கு அதுலேயே பார்த்துட்டு அப்புறம் அங்கேருந்து நம்ம கிளம்புவோம்.
அப்புறம் நான் வந்து எங்கே தங்கியிருக்கேன்னு நான் உங்களுக்கு வந்து ரூம் டூர் கொடுக்குறேன் நான் இப்போ வந்து கொஞ்சம் நேரத்தில். சரி, இங்கே நீங்கள் சாப்பிட்றீங்களானாக்கா வந்து இங்கே உங்களுக்கு வெஜ் நான்வெஜ் ரெண்டும் கிடைக்கும் நல்லா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு காமிக்கிறேன் நான். இதுதான் வந்து ஹோட்டல் ஏ ஸ்டார். இங்கே தான் நான் வந்து ரூம் எடுத்திருக்கேன். இது பின்னாடி எல்லாம் ஃபுல்லி ஜங்கல். எங்க சிங்கம் உள்ள இருக்குது தெரியும். இது ரிசப்ஷன். நல்லா செம்மையா இருக்கு, பரவாயில்ல. இதோ நம்ம அர்னால்ட் ஷ்வார்ஸ்நெகர் இங்கே நின்று இருக்காரு. இதுதான் என்னுடைய ரூமு. நான் தான் இங்கே கீழே தான் எடுத்தேன் நான். ஏன்னா மேலே வந்து இங்கே லிஃப்ட் இல்லை, யார் மேலே வரைக்கும் போடுதுங்க. அதனால தான் நான் வந்து இதுதான் ரூமு. செம்மையாக இருக்கு, நல்லா க்ளீன், நீட் அண்ட் க்ளீன் ரூம். டீலக்ஸ் ஆகுது. அப்புறம் இது டாய்லெட் அண்ட் பாத்ரூம். இதுவும் பரவாயில்ல, நல்லா க்ளீனாக தான் இருக்கு. டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லாவே போச்சு. கொஞ்சம் வந்து டயரிங் ஃபீல் ஆச்சு. எனக்கு வந்து ரோடோடைய நிலைமை சரியில்லாதனால தான். சரி, ஃபைனலாக வந்து நான் கொஞ்சம் இப்போ நல்லா தூங்கலாம், ரெஸ்ட் பண்ணலாம். நாளைக்கு காலையில் வந்து இங்கேருந்து 8:30 மணிக்கு விட்டுறணும். தேவலியா நேஷ்னல் பார்க் வந்து அங்கே சொல்லியிருக்காங்க 9 மணிக்கெல்லாம் அங்கே போயிடணுன்னு. 9:30க்கு வந்து பஸ்ஸு வந்துடும். அப்புறம் நம்ம பார்த்துட்டு அங்கேருந்து நேராக ரன் ஆஃப் கட்ச் பார்க்கலாம். நாளைக்கு ரன் ஆஃப் கட்ச் வந்து இங்கே எவ்வளோ சீக்கிரம் நம்ம வந்து ஃப்ரீ ஆகிடுறோமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம ரன் ஆஃப் கட்ச் போயிடலாம். இல்லாக்கட்டி திரும்ப வந்து நம்ம எங்கன்னா மோர்பி இல்லாக்கட்டி ராஜ்கோட்டில் தான் ஸ்டே பண்ணணும். எப்படி இருந்தாலும் நாளைக்கு நான் சொல்லிவிடுறேன். ஓகே, சரி டியர் ஃப்ரெண்ட்ஸ், பாய், டேக் கேர், காட் பிளஸ் யூ ஆல். உங்களுடைய சப்போர்ட்க்கு மிக மிக நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. பாய், டேக் கேர். மீண்டும் சந்திப்போம் நாளைக்கு.